சக்தி இருக்கு பாருங்க. அது வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அது ரொம்ப கணக்கெல்லாம் தெரியாது. இஃப் யூ ஆர் குட், இப்போ நம்மலாம் போகல, ஏன் இறந்த வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தால் வேற எதுவும் போகக்கூடாதுன்றாங்க. அந்த இடத்துல ஆரா வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் வேற மாதிரி. இந்த எண்ணங்களுடைய உருவாக்கம் தான் நம்மளை சுற்றி இருக்க ஒரு இப்போ அந்த காடோட ஒரு காட் இருந்துச்சுன்னா என்ன, ஒரு ஜீசஸ் இருந்தாங்க, அவரை சுற்றி ஒரு தலைவர் எந்த சாமி படத்துக்கு பின்னாடி ஒரு கட்டமாக வளைஞ்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. மனிதர்களோட முடிவெட்டங்க, வேற யாரோட இல்லை. நம்மளோட ஆரா எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் ஹாப்பினஸோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரா சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் இருக்காங்களும் அப்படியே கனெக்ட் பண்ணும். அவங்க சோகமாக தான் அப்படியே மாறிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஆரா ரொம்ப கோவமாக இருந்துச்சு வச்சுக்கோ, அப்படியே மறுபடியும் எனக்கு அப்படி நான் கோவமாக மாதிரி நார்மலாக தான். இப்போ 2 ஆரம் ஹாப்பினஸாக இருந்தா திங்க் வாய்ஸில் அதுதான் மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் யாரோ ஒரு ஆள் இப்போ ஹாப்பியாக அன்னைக்கு இருப்பீங்க, என்னைக்குமே எல்லா மட்டும் ஹாப்பியாக இருக்க முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கு தான் பிறந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு பர்பஸ் என்னடான்னு கடைசியாக கேட்டால், அந்த மீன் கதை நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். மீன் கதை ஞாபகம் இருக்கா? மனிதர்கள் அதாவது மீன் கதை ஒன்று சொல்கிறாங்க. மேபி இல்லை வேற அதாவது என்னன்னா, ஒருத்தன் போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். 24 மீன் பிடிச்சி சந்தோஷம் கால் மேலே கால் போட்டு சேரில் மீன் பிடிச்சிட்டு தொப்பிலாம் வச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அவர் தான் வருவான். வாட் அ மேன், யூ ஆர் டூயிங் லைக் திஸ் இன் எவ்ரிடே. எப்போ பார்த்தாலும் இதே வேலையாரா உனக்கு அப்படின்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணுமா, என்ன பண்ணுறீங்க இருக்கு அப்படின்னா, கூடிய சொத்து வச்சுருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு 24 அதான் வேலை. சரி, அப்புறம் ஆஃப்டர் த பிஸ்னஸ் வாட் யூ ஆர் டூயிங் கேட்போம். பண்ணி முடிச்சுட்டு என்னன்னா, இப்போ வீக்கெண்டில் என் முன்னாடியை கூப்பிட்டு நாங்கள் வந்து இதுக்கெலாம் போகிறேன், இந்த மாதிரி போயிட்டு அங்கே போய் நல்லா பண்ணுவேன். நீ உட்காந்துருக்கல இது மாதிரி சேரை போட்டு நல்லா காதில் மியூசிக்கெல்லாம் போட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு மீன் பிடிப்பேன். நான் ஃபாரினில் மீன் பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அது அந்த அந்த இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கடைசியாக கேட்டாங்க. வாழ்க்கைன்றது அவ்வளோதான். நம்மளோட எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ ஹாப்பினஸோட இருக்க போகிறோன்றதை தீர்மானிக்கிறது நாம தான். இவன் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு இவன் 2 விஷயம் நம்ம இதில் சொல்லிப்பாங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார், முருகன் இருப்பார். இந்த பழம் வேணும்னா என்ன பண்ணுவேன், உலகத்தை சுற்றி வர அப்பாவை அம்மாவே சுற்றி வந்து வாங்கிடுவான். நீ யோசிச்சு பார்த்தீங்களா, இது என்ன கான்செப்ட்னா, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவன் பாருங்க, இதெல்லாம் அடைஞ்சிட்டு வந்து தான் இதை அனுபவிக்கணும் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படா சந்தோஷமா இருப்பேன், நான் இதெல்லாம் சாதிச்சுட்டு தான் சந்தோஷமா இருக்கேன். வாட் அ தாட் இட் இஸ். என்ன ஒரு கேவலமான ஒரு தாட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன இதில் இருக்கு. இவ்வளோ கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை. இப்போ நம்ம ஃபேன் இருக்கு, இப்போ நீங்கள் அமர்த்தி வை எல்லாத்தையும் இது அமர்த்தி வச்சுட்டு வேர்த்து நல்லா வடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ போடுறீ ஃபேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ். ஏன் வேர்க்கலையில நல்லா வேர்த்ததுக்கு அப்புறம் நான் அனுபவிக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, வேர்க்காமே வச்சுக்கலாம்ல. நம்மளோட தாட் எல்லாமே பொதுவாகவே எதையோ ஒன்று, ஏன்னா இது இயல்பாக நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்மளோட சைக்காலஜிக்கலாக இது எல்லாம் கலந்து எதையோ ஒன்றை வெற்றி அடைஞ்சா மட்டும்தான், எதையோ ஒன்றை ஜெயிச்சா அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு நம்மளுக்கு. எதையோ ஒன்று பாராட்டு வாங்கினா மட்டும்தான். நான் செஞ்சு ஏதோ பாராட்டும், இதெல்லாம் இயல்பு வாங்கணும். ஆனால் பாராட்ட வேண்டிய முக்கியமான ஆள், தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய முக்கியமான ஆள் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. ஒருத்தி சொன்னா, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ல கர்நாடகா வந்து அதை தமிழ்ல இது பண்ணி பேசுறான். ஒரு க்யூட்டா இருந்துச்சு. அவள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த கையை அப்படி வச்சுருந்தா, என்ன சூப்பரா பண்ணிட்டேன், சூப்பரா பண்ணிட்டேன். அவளே அவளை சொல்லிப்பா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சமைச்சு வச்சு. ஆனால் நல்ல இருக்காது அது. அந்த படத்தை காமெடியா பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் தான் முக்கியம். சமைச்சிருப்பான், எடுத்துட்டு சிக்கன்லாம் எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணி சிக்கன் எல்லாம் திட்டுருவான். திருட்டு என்ன டேஸ்டா பண்ணிருக்கேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். சமைச்சு முடிச்சிருவாள், வெறுந்தா இருக்கும். அதான் நான் அந்த வீடியோ பார்த்தோம் நைட் ஒரு நாள். அது ஷார்ட்ஸ் இல்லை, அது ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம். ஒரு தம்பி மாதிரி கொடுத்துருப்பேன் வந்திருக்காங்க. போயிட்டு உட்காந்து அவன் புதுசு வருவான், சாப்பாடு இருக்காது, தின்னு போட்டுருந்தால ஐயோ எல்லாம் தீர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு அந்த எலும்பு ஃபுல்லாக அதிலே கொட்டிடுவான். என்னங்க அவனுக்கு கரைஞ்சிருச்சுங்கன்னு சொல்லிடுவான். அவனும் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதையும் சொல்லுவா, இங்க நின்றுட்டு எப்படி சமாளிச்சுற ஒன்ன மாதிரி சமாளிக்கணும்னா முத்தம் கொடுத்துட்டு இப்படி தண்ணி கொடுப்பான். அது மாதிரி என்னன்னா, வாழ்க்கையில எதையுமே யதார்த்தமாகவும் ஜாலியாகவும் என்ன நடந்தாலும் ஈஸியாகவும் எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு லைஃப் ஹாப்பியா இருக்கும். யாராவது சொன்னா உடனே ரியாக்ட் பண்றது, இந்த ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் நல்லாவே இருக்காது. தாடி
or eat the food, just eat it, just taste it. சாப்பிடும்போது உணவு ஆயிரம் அந்த உணவு மேலே கான்சன்ட்ரேஷனே இருக்காது. பல்லு விளக்கும் போது பல்லை மட்டும்தான் விளக்கும் சொல்கிறேன். பல்ல நீங்கள் கற்பனை பண்ணி விளக்கலாம். இது மாதிரி ஒரு நண்பரோட பேசுவோம், அவரோட மட்டும் ஹோல் டே அது அப்பாவோட அம்மாவோட அது ஒரு சந்தோஷம். ஒரு பிள்ளைகளை கொஞ்சம் போது கூட 100% கொஞ்சம் அந்த மாதிரி அது என்ன சொல்ல ஃபுல்ஃபில்மெண்டல் இப்போ நிறைய நாள் நீங்கள் சாப்பிடாம கூட சந்தோஷமா இருந்திருக்கீங்க, விருப்பப்பட்டதை செய்யாம கூட சந்தோஷமா இருந்திருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்க. நான் ஹாப்பியா இருக்கேன். அப்ப ஏன் நம்ம எவ்ரிடே நம்ம எப்பயுமே இந்த வாழ்க்கையில் திருப்தி அடைய முடியாது? இந்த ஹோல் லைஃப்மே நம்மளுக்காக படிக்கும். இந்த கண்ணை மாதிரி இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. தெரியும், நித்தியமாய் உலகத்துல ஒருத்தி கிடையாது. நீங்க என்ன தேடி பாருங்க, இந்த உலகத்துல 800 கோடி மக்களும் ஒவ்வொரு மாதிரி. 800 கோடி மக்களும் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்க ஹாப்பினஸ், அவங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை, அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு, அதை என்ஜாய் பண்றதுக்கு அவளை மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது, அவளை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பேசுவாங்க. கண்ணாடிக்க உங்களுக்குள்ளே பேசிக்கணும். அப்போ பேசும்போது நானும் சொல்றேன், அந்த டே சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த நீங்கள் வேணா 2-3 நாள் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த கான்ஃபிடென்ட். அதனால தான் நம்ம எழுந்திரிச்சோன்னே சாமியை போய் கும்பிடுறதெல்லாம் வச்சுருந்தோம். சாமியை கும்பிடும் போது நம்ம என்ன கும்பிடுறோம், எனக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறோம். அப்படி கேட்காதீங்க. பொதுவாக என்ன தேவைன்னா கேட்க வேணாம். அவன் பார்த்துமா அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கேட்காதீங்க. எதுவுமே நம்மளுக்கு தேவையானது தானாக கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தேவைன்னு இந்த டிசைனுக்கு தெரியும்ல, அந்த படைச்ச டிசைனுக்கு உருவாக்கின அந்த டிசைனுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாவது முக்கியமானது த பர்பஸ் ஆஃப் த டே, பர்பஸ் ஆஃப் த லைஃப். ஒன்று பண்ண போகிறோம், ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 5 விஷயத்தை மாற்றணும். இப்போ நாளைக்கு டே என்னன்னா நீங்கள் அந்த என்ன 5 விஷயம் எல்லாமே எழுதி கொண்டு வந்துருங்க. என்ன 5 விஷயத்தை நான் மாற்றணும்னு முடிக்கிறேன் நினைக்கிறேன். ஏற்கனவே கொடுத்தவங்க யார் எழுதியிருக்கோம் அந்த நோட்டில் நிறைய எழுதியிருக்கீங்களா? அந்த டைரி எடுங்க. எங்கே இருக்கு? சென்ட்ரல் ஹாஸ்டல். அது இதை எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண போகிறோம். நம்ம சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம்ல, தள்ளி போடுறோம்ல, அதை இதை வந்து அதை நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட். எதையோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகுது, சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசுக்குள்ள எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம செய்யவே மாட்டோம். பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ்னு. நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம செஞ்சுக்கவே மாட்டோம். நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருவாங்க, செஞ்சுக்கவே மாட்டீங்க. அப்படி அதை தான் சொன்னேன். நான் இப்போ 54 வயசுக்காரங்களை சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைக்கிள் இப்போ வேணும்னா நமக்கு இந்த இடத்துல இப்போ கிடைக்காது. இப்போ நம்ம கிட்ஸ் அவங்க 12 to 17 ஏஜ்க்கு சைக்கிள் வேணும் ஈகராக இருக்கும். ஆக மாட்டோம். அந்த பைக் போட்டப்ப 40 வயசுக்கு அப்புறம் சைக்கிள் கிடைச்சிருக்கோம். அவங்க கெப்பாசிட்டியோ இல்லை செட்டில்மெண்ட்டோ இருந்ததுக்கப்புறம் குழந்தைங்க மனசு இவ்வளோ துடிக்குது தெரியுமா? அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். இப்போ ஒரு அப்பா அம்மாவா இருந்து கூட நிறைய பேர் பூர்த்தி பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு கூட. நிறைய பேர் வந்து என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு நம்மளால செஞ்சு கொடுக்குற எல்லா நிலைமையில இருந்தும் செஞ்சு கொடுக்க மாட்டோம். அது டிசைனில் விட்டுருவோம். ஏன்னா ஏஜ்ன்றது எனக்கு கான்செப்டே இல்லை. நம்ம லைஃப்பில் ஏஜ்குள்ளேயே போகக்கூடாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம எப்போ பிறந்தோம் எப்போ போகிறோம்னு யாருக்கும் முக்கியம் இல்லை. அதெல்லாம் சும்மா நீங்கள் வேணால் ஓவராலாக ஹோல் லைஃப் இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாமே ஒரு கேள்வி இருக்கும். இட்ஸ் அ டைம் பீயிங், அவ்வளோதான். நம்ம இந்த காலம் வாழ்கிற காலம் அவ்வளோதான். உங்களோட எங்கள் அம்மா இருக்க ஏஜுக்கு இன்னையே இருக்க ஏஜுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க ஏஜோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அப்படியே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி யாருக்குமே இல்லை. இப்போ இவங்க அம்மா எடுத்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ ஏஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, எதையுமே எதோடையும் கனெக்ட் பண்ண முடியும். இதே 53 வயசு இன்னொருத்தவங்க எங்கள் அம்மா மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அம்மா 54, அவங்களுக்கு 54. டிட் பிலீவ் நீங்கள் உட்காந்து யாருமே அவங்களோட போட்டியை போட முடியாது. ஆனால் அனுப்புறேன் பாருங்களேன், போட்டினா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் என்டையர்லி ஹோல் பாடி அண்ட் ஹெல்த்தி எல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? ஏஜ்ன்றது நத்திங். புரியுதுங்களா? எண்ணங்கள் தான். நான் என்ன உருவாக்க போறேன், என் ஹோல் மைண்ட் செட் என்ன, நான் எப்படி இந்த லைஃப்பை லீட் பண்ண போறேன், அதுதான் மேட்ரே தவிர வயசு ஒரு மேட்ரே இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானது கரெக்ட் தான், உங்களுக்கு கிடைக்காது அது வாழ்க்கையோட சூட்சமம். அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது.
ஏன்னா அது உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சா மட்டும் பத்தாது. உங்களுக்கு அறியாத வயசுல உங்க அப்பனும் நினைக்கணும், நம்ம டேட் இருக்காங்களே அந்த அப்பனும் நினைக்கணும், எல்லாமே இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது கிடைக்காத நினைச்சு வருத்தப்படுறது பெரிய முட்டாள்தனம். அப்ப எனக்கு இது கிடைக்கல, நான் இப்படி வாழ்ந்தேன்னு. அது ரொனால்டோ தம்பி வந்து இந்த ஃபுட்பாலில் ரொம்ப இருப்பான், நான் ஃபுட்பாலில் ஸ்டேட் பிளேயர். எனக்கு ரொனால்டோ அப்போ இருக்கிற ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும். இப்பயும் ஒருத்தர் பேர் ரொனால்டோ, அந்த பேரே வருஷக்கணக்கில் ஃபேமஸ். அந்த 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 பர்சன் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பயர் ஒரு விஷயம், அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பர்சன் பண்ண விஷயத்த என்னன்னா, எங்கள் அப்பா வந்து நான் வந்து ஏழையாக பிறந்தது எங்கள் அப்பாவோட தப்பு இல்லை. அவன் சொல்கிறேன், அவன் ஏழையா செத்து போனால் அது ஏன் தப்புன்னு அவன் ஏற்றுக்கிறான். தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூ. நான் எப்படி என் பிள்ளைகளை நீ வளர்க்கணும், நீங்கள் எப்போ தெரியுமா நம்ம இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு என்ன தேவைன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். நாம நம்ம பிள்ளைக்கு உங்களுக்கு கிடைக்காததான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று லேக்கிங்காக இருந்திருப்பீங்க, ஏதோ ஒன்று கிடைக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. நாங்கள் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம சொல்கிறது எல்லாரும் அனுப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவனுக்கு இதை கிடைக்க வைக்கிறது தான் உனக்கு கிடைக்காமையே வச்சிருக்காங்க. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க, அவனுக்கு இது கிடைக்கணுன்ற கருதி இது எனக்கு கிடைக்காம இருக்குன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நினைச்சிட்டீங்கன்னா புரியணும். சே இறைவன் எவ்வளோ பெரிய நல்லவர், என் குழந்தைக்கு இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காண்டி எனக்கு கிடைக்காம வச்சிருக்காரு நீங்கள் நம்பிடுவீங்க. நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தேவையானதை உங்களால் உருவாக்கி முடிக்கிறதுக்கு ஒரு கொடுத்துருக்காரு, பட் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு யாரோட கனவு வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றதை யார் தீர்மானிக்கிறது? யார் தீர்மானிக்கிறது? யாருன்ற அவரை வாங்க தூண்டுறது யாரு? இப்ப நீங்க வேணவே வேணான்ட்டாரு, ஆனா ஒரு சேலை வேணும். இப்ப அந்த கதை சொல்லலாம், அது நேரத்தை சொல்லாம போயிடும். அந்த ஒரு சாரி ஒரு பொண்ணுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்க. அவன் அந்த சாரி வாங்குறதுக்கு எம்பிட்டு கணக்கு போடுவான்னு ஒரு பிசினஸ் புக்ல முதல் பேஜ் எழுதிட்டான். ஒரு சேலை வாங்குறதுக்குன்னே போல பண்றானா ஒரு பொண்ணுல, ஒரு பிசினஸ்க்கு நம்ம எம்பிட்டு பண்ணணும்னு அதுல கான்செப்ட். பிசினஸ் ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம், அந்த கான்செப்ட் சொல்றேன். சாதாரண சேலைக்கு நீ உனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதை எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இது அவர் வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கியிருக்காரு, நீ வச்சிருக்கல, அது உனக்கு தேவை, அதனால நீ வச்சிருக்க. இப்ப அவரவே நீ வச்சிருக்கனா ஓ தேவைக்கு வச்சிருக்க. இது உலகமே இதுதான். நான் சொல்றது புரியுதா? உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு அவர் வேணா இவர் போறாங்க. சொல்றேன் கான்செப்ட் என்னன்னா, the lifestyle of the people, what they want, what they comfortable it. அது ரொம்ப அவங்க ஒன்னோட என்ன தெரியுமா, நிறைய பேர் இந்த ஸ்டஃப்ல மாட்டி அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது சொல்றேன், அவங்களாம் வேற வழி இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த வாழ்க்கையில மாட்டிட்டு இருக்கேன், அவருக்கு வெளியே வந்துட்டா சாதாரணமா போயிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் வந்து தயவுசெய்து நோட்டில் எழுதுங்க. ஒரு 10 ஆசை எழுதுங்க. ஆசைப்படு அழைப்பு விடுன்றிருக்காங்க. இதெல்லாம் போய் அடுத்த ஜென்மத்தில் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. சைக்கிள் இப்போ வாங்கி ஓட்டலாம்ல, 25 கிலோ எடையை குறைக்கிறீங்க, 20 கிலோக்கு வரீங்க. இங்கே பாருங்க, ஸ்வீட் அண்ட் சாஃப்டா நல்லா. இங்கே பாருங்க, டைட் ஜீன் போடுறீங்க, டைட் ஜீன் போடுறீங்க, நல்லா சூப்பரான ஷூ, நல்லா காஸ்ட்லியாக ஒரு 6000 ரூபாய்க்கு. என்ன பிராண்ட் அது? ஸ்கெச்சஸ். ஸ்கெச்சஸ் போயிருக்கேன். ஸ்கெச்சஸ் நல்லா ஒரு தரப்பாக போட்டு வாங்கி நல்லா போட்டு நல்ல ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. நல்ல சைக்கிள் செக்கலத்தரானில் போய் இங்கே பாருங்க, காசு கட்டி வாங்க வேணாம், போய் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து வேணுமா பயன்படுமான்னு பாருங்க. ஏன்னா பயன்படாமல் வாங்கி வச்சா தப்பு. ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குனாங்க, அப்போ போய் கொஞ்சம் இஎம்ஐயில் வாங்கிடுங்க. இஎம்ஐ கட்டுறது நம்ம இங்கேருந்து கட்டிடுவோம். இதுதான் நம்ம பயம் பொய்யா மாயை. அது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இப்ப எங்கேயோ ஒரு யாரால செய்ய முடியுது, நம்ம பக்கத்துல ஒரு செஞ்சு இருக்கு, நம்மளால பண்ண வேணா, அது நம்ம தப்பு. நீ அப்ப ஓட்ட மாட்டோம், மக ஓட்டுவா, இதே ஒரு டிசைனா இருக்கு தெரியல, அதுக்காண்டி உனக்கு பயணம். ஆனா அதை ஓவர் கம் பண்ணி வர நீ தான் முடிவு எடுக்கணும். சைக்கிள் சூப்பரா ஓட்டுறது பால் வாங்கிட்டு வந்தான் யாரு? இப்பதான் இங்க இப்ப ஹோட்டல்ல சாப்பாடு இங்க பாரு, நீ நினைச்சா இங்க பாரு, மேலூர்ல இந்த கண்டெய்னர் இருக்குல்ல லாரி, அதை கூட ஓட்டலாம். புரியுதா நான் சொல்றது? பெரிய விஷயத்துலாம் ஆசைப்படுறது இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான்.
நினைக்க கூடாதுன்னு இல்லை, அது நினைக்கிறனால தப்பு இல்லை, அதை பெருசா நினைக்க கூடாது. நினைக்கணும், பாஸ்ட மறந்துட்டு வாழ முடியாதுல்ல. எல்லா லைஃப்லயும் ஒரு அது வந்து ஒரு இன்ட்யூஷனா இருக்கும். ஆனா அதை பெருசா நினைக்க கூடாது. ஆனா கூட அப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், அப்ப நான் வாங்கல, இப்ப நான் வாங்கிட்டேன்னு அவன் தான் சொல்றேன். இப்ப அவர் சொன்னதை சொல்றேன். ரொனால்டோ வந்து நான் என்னால அப்ப எங்க அப்பனால எதுவுமே வாங்க முடியல, நீங்க அவன் நினைச்சு வாங்க முடியாது அப்படி இருக்கு. ஆனா நான் அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரே விஷயம், அவங்களோட கார் அவன் டனல்ல போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஃபாஸ்ட் பென்ஸ் காரு. 10:50 வந்து அவங்களுக்கு வந்து கோச்சிங் டைம், அந்த டைம் வண்டி ஆக்சிடென்ட் ஆனது 10:25. ஆக்சிடென்ட் ஆகி போன வண்டி ஆக்சிடென்ட், அவருக்கு ஒன்றும் ஆகலை, அந்த கார்னால ஒன்றும் ஆகலை. அந்த ஏர் பேக்ஸ்லாம் வந்து அவன் இது பண்ணிடுச்சு. பட் ஆனால் அவன் ஸ்பாட்ல 10:50 வந்து எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க பொதுவாக, அவனுக்கு எந்த அடியும் இல்லை. டேரெக்டாக அவன் 10:50 இதுக்கு போயிட்டான், ப்ராக்டிஸ் டைமுக்கு போயிட்டான். அதான் நம்ம கொடுக்க, அதுதான் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட. நீங்கள் கண்டுபிடிச்சி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணுன்றதை இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா எதுவுமே பெரிய பிரச்சனையாக இல்லை. இன்னொன்று நம்ம செய்கிற வேலை சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறது என்ன, நீங்கள் ஒரு அடுத்த இந்த உலகத்தை இன்னொரு புது உயிரை உருவாக்கிட்டீங்க. அதாகனா இங்கே வர உயிருக்குள்ளே எப்படி வாழணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டுருக்கீங்க. பொதுவாக சொல்றாரு, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் அற்புதமான குழந்தைங்க, அறிவான குழந்தைங்க. எஸ், தட்ஸ் கிளவர் பீப்புள். பட் நீ கெட்டு போடி இடியாட்டி ஒரு சுத்தமாக ஒரு மூலெல்லா தரம் மாறணும்னா நீ கற்றுக்கணும், எஜுகேட் ஆகணும். எஜுகேஷன் மீன்ஸ் வாட்? நாட் ஓன்லி ஸ்கூல், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ தே எஜுகேட் யூ. ஏதோ ஒன்று உனக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது எந்த காரணமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம படிப்பினை தானே, அந்த படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம கெட்டு வேஸ்டிக்கணும். ஸோ அது அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் நாமளே உருவாக்கி வச்சுருக்கோம். எவெல்லாம் பிடிவாத பிடிச்சி ஓட நல்லா இருக்கும், ஏன்னா அவனோட சொந்த மனசுக்குள்ள ஒரு முயற்சி இருக்கும் பாருங்க, அது சக்ஸஸ் ஆகும். எவனோ சொன்னதுக்காக நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவன் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ இந்த லைஃப்பை ஹாப்பியாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ளவர் பிளாசமாக இருக்க மாதிரி, பாரதியார் சொன்ன மாதிரி பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் சொன்ன மாதிரி நாம் பெண்ணாக பிறந்துருக்கோம். நானே சத்தியமாக நினைப்பேன், ஏன் நம்ம பெண்ணாக பிறகு ஆனால் இல்லை ஆக்சுவலி அதை தான் சொல்கிறேன். ஓகே ஏன் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பேரை சொல்லலாம். எவ்வளோ தப்பான விஷயங்கள் அடிபட்டு என்னென்னமோ நடந்து அவங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. எத்தனை பேர்த்த படிச்சிருக்கோம், ஏன்னா இவ்வளோ கஷ்டமான பீப்புள். சில பேர்லாம் படிச்சு பார்த்தா அப்படி நம்மளுக்கு ரத்த கண்ணீர் வரும். அது ஆக்சுவலி இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு மூவி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது உண்மையிலேயே நடந்த கதை. யோசிச்சு பாருங்க, இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கதை, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஒரு பெண்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். எவ்வளோ ஓவர் கம் பண்ணி வர இந்த லைஃப்பை ஓவர் கம் பண்ணால் அவங்கள சுற்றி அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு கான்செப்ட் இருக்குது நம்மளை சுற்றி. அதாவது அவங்களுக்கு அது ஒரு இதை பேஸ் பண்ணி சொல்ல, ஒரு தனி மனிதனுக்கு மேலே எவ்வளோ என்ன அவனுக்கே தெரியாமல் என்னென்னமோ நடக்கும். அதான் அந்த டிசைனு. ஆனால் அதை ஓவர் பண்ணி வர பாருங்க, அதான் லைஃபே. அதனால் ஒரு விஷயம் எழுதுங்க, 5 எதிரில் யார் எழுதுல நோட்டு, நாளைக்கு என்ன பண்ண எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட 10 ஹாப்பினஸ், எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, 10 விஷயம் எதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்தா நான் இங்கே இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்கேன். நல்ல ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டாங்க உங்களுக்கு இருக்கலாம் அப்படி சின்ன விஷயமா இருந்தாலும் எது 10 விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது. என்னோட 10 மொத ஆசை எழுதுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் 10 டிசைர்ஸ். ஆசை ஒரு ஷார்ட் இது இருக்குல்ல, ஒரு இந்த பாட்டு ஆசை பாட்டு என்னது, அந்த மூவி படம் இல்லை, இன்னொரு பாட்டு வச்சேன், செம்மையா இருக்கும் அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆல்பம் சாங்ஸ் அது இல்ல, நீ ஆல்பம் சாங்ஸ் ஒன்று இருக்கு, ஆசை நீ போட்டு பாரு, முடிச்சுட்டு ஆசை பண்ணுவோம். அது இருக்கு, அதை சொல்லல, நான் அதை சொல்றேன். முட்டு என்ன முட்டு முறைச்சு போற வெக்கத்தை விட்டு, அந்த பாட்டு ஆசை அது நல்லா இருக்கும்.
இப்போ இந்த என்ன எழுதிருக்கீங்க, என்னுடைய அடுத்த 10 ஆசைகள். அடுத்து நான் சொன்னேன் என்னோட அந்த ஆசைகள்லேயே நிறைய வரும். இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே பண்ண what I want to change for my 5 things, 5 என்னோட என்ன விஷயத்தை நான் மாற்றம் பண்ணணும். இது 3 முக்கியம். நாளைக்கு இது 3 நீங்கள் எல்லாரும் உட்காந்து வீட்டில் நைட்டு தூங்காமல் எழுதிட்டு வரீங்க, புரியுதுங்களா? யோசிச்சு உங்களோட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு யார்ட்டையும் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன பிடிக்குதோ எழுதிட்டு வந்து டைரியில கொண்டு வந்துருங்க. எழுதிட்டு வந்துடுறீங்களா? ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருங்க. இன்னொன்று முக்கியம், இவர் வந்து இங்கே ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, எல்லாம் தேவையில்லாமல் உட்காந்து பேசிட்டு இருக்காரா? இப்போ நீங்க நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பை இறைவன் உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா, உங்களை நம்பி ஒரு பிள்ளைய முத ஸ்கூலுக்கு எஜுகேட் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்பி அனுப்பி விட்டுருக்காங்க, நம்மளை நம்பி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம இவங்கெல்லாம் உருவாக்குற ஒரு இடத்துல நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்களோ சொல்லிக் கொடுக்கல. ஒரு விஷயம் தெரியுமா, நீ எவ்வளோ ஆறாவோட இருக்கியோ, எவ்வளோ சந்தோஷமான ஆறா உங்ககிட்ட இருக்கும். நீ அறிவாளியாக இருக்க வேணாம், நான் சொல்கிறது நல்லா தெரியும். நீ அவ்வளோயாவே இருக்கலாம். தெரிஞ்ச பாசிட்டிவ் வைப் வந்து ஒரு மனிதனை புதுசாக உருவாக்கும். கான்செப்ட் புரியுதா? நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை வச்சு நான் என்ன பண்ண போகிறான், நீ என்ன சொல்லி கொடுத்த வச்சு பண்ணா இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஸ்கூலில் சொல்லிட்டு பட் நத்திங், சத்தியமாக சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் யாருக்கும் பாடம் கற்றவே முடியாது, யாரையும் சொல்லிட்டு பெரியாளாக்கவும் முடியாது. அவன் வந்து அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எனர்ஜெட்டிக், அந்த ஒரு வைப்புள்ள அவன் வரணும். அதுதான் இன்கொயர்ஸ், அதை தான் கொடுக்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நாம எப்படி இருக்கணும், அதான் எனக்கு மேட்ரு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே நான் கொடுக்கறது இல்லை, நீங்க கொடுக்கறது இல்லை, அது வேற. அது ஒரு சக்தி, புரியுதுங்களா? அது நம்மளுக்குள்ள இருந்து பிரயோகமாகணும், நம்மளுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அந்த சக்தி. ஃபீல், ஒவ்வொரு வாயும் ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்துச்சு, அது ஞாபகம் வந்துச்சா? மைண்ட்ஃபுல்னஸ், அதுவும் ஃபீலிங்ஸ் தான், இதுவும் ஃபீலிங்ஸ் தான். அதான் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இப்போ நான் சொன்ன இடம் ஒரு கேப் வெட்டிடும், அது மைண்ட்ஃபுல்னஸாக இல்லாதனால தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ, நான் வாழ்க்கையில் செஞ்சதை சொல்கிறேன். நான் சப்பாத்தினா ஒரு 10 சப்பாத்தி 20 சப்பாத்தி கூட சாப்பிடுவேன். முன்னாடியே எங்கள் அம்மா இருக்கும்போது தெரியாது சாப்பிடுவோம்மா, ஏன்னா ஹாஸ்டல் தான் பண்ணது, எங்கள் அம்மாவோட கான்செப்ட். சின்ன பிள்ளைங்க, அப்போ வயசு பிள்ளைங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பேஸ்கெட்பால் பிளேயர்னா வேர்த்து ஊத்துனா என்னை பார்த்தா பயப்படும், அப்படி நிற்பேன், ஏதோ குடிச்சிட்டு வந்தா தண்ணி கொட்டிட்டே அப்படி ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பேன். அப்பவே இருப்பேன் நான், வெயிட் தொப்பலாக இருக்காது. பட் அப்போ போனால் 20 சப்பாத்தி 10 ஆம்லேட் சாப்பிடுறது ஸ்கூல்லே. அதெல்லாம் மாட்டி நான் ஸ்கூல் படித்தேன், சென்ட் மேரிஸ் சப்பாத்தி அதான் கொடுப்பாங்க. நான் அதான் சாப்பிட, வேற என்ன வழி என்ன இருக்கு? அந்த ஸ்கூல்ல அதான் கிறிஸ்டியன் ஸ்கூலு, அது தெரியாது, நம்மளுக்கு என்ன போடுறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறமா கேரளா போய் சாப்பிட்டுருக்கேன் நான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது என்ன மாட்டேன் எனக்கு அது தெரியும், சாப்பிடணும்னு தான் நல்லா இருக்கணும். நீ சாப்பிடுறியா? அது எனக்கு தெரியாதுல்ல, சாப்பிடக்கூடாது. நீங்களாம் மாட்டுக்கறி வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாரு, அது மட்டும் சாமியே கிடையாது. அவங்களுக்கு வேதமே அதுதானே. அதான் உங்களுக்கு பழக்கமான எதுக்கு மாட்டு ஐயோ விட்டுறேப்பா, மாட்டுக்கு இவ்வளோ பேசு. ஸ்போர்ட்ஸ்லயா? ஆமா, இது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல, வாரத்துல 3 நாள் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்பெல்லாம் விளையாண்டு அவங்களோட எனர்ஜி அதிலே வேஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. வேலை ஒர்க்கு அதிகமாக இருக்கும், அவன் மாதிரி வேலை பார்க்க முடியாது. அந்த ஒரு ஃபேனை கலெக்ட்னா அவ்வளோ வேர்வை கொட்டு இருந்தாலும் அதை வந்து கஷ்டமாக பார்க்க மாட்டான், அது இஷ்டமாக பண்ணுவேன். இல்லை போது வேலை பார்த்துருக்கீங்களா? 3 ஃபேனுக்கு 50 ரூபா போட்டு விட உங்களுக்கு வித்தியாசமான கலர் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இதுக்கு ஒரு பொருளே தேட வந்தாலும் டிராகன் ஃப்ரூட் போய் கடையில தேடி பார்த்து வாங்கணும். பாத்தியா நீ எப்படி வச்சிருக்க நாவல் படம், இன்னொன்னு நம்ம கத்திரிக்கா சீசன் சீசன் தானே.
பர்பிள் கலர்ல இருக்கும், பர்பிள் கலர். திராட்சை நீங்க என்ன சொன்னா திராட்சை வந்து பிளாக் திராட்சை என்ன எப்பா சொல்றீங்க? இந்த மாசம் பர்பிள் ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? இடையில இவருக்கு பிடிச்ச கலர் கேட்டு ஆரம்பிச்சு. எனக்கு எந்த கலர் பிடிக்காது. எனக்கு இந்த கலர் இருக்கப்ப எதுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணாங்க? ஆனாப்பா, சந்தேகம் ரொம்ப நேரமா பாத்தீங்களா? இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில கேள்விலாம் கேட்போம், புருஷனை பார்த்து கேட்காத கேள்வி கேட்போம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கேள்வி வருது. ஆனா நம்மளை பார்த்தே நம்ம சில கேள்விகளை கேட்டுக்க மாட்டோம். இதுதான் அவள் நான் சொல்லி கொடுத்தேன். நாலுல இருந்து ஜிம்மு போறா போனியா, அவளுக்கு அட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்போம். நானும் வரேன். எங்க தெரியுங்க? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல வந்து. அது லேடிஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு 10 to 11 animal edit வச்சிருந்தாங்க. மார்னிங் ஈவினிங் ஈவினிங் ஃபுல்லா 2 பேர் சரி ஜென்னும் மென்னும் 2 பேர் போட்டாங்க. சார், 9 to 10 10 to 11 ஆகுது எனக்கு தெரியல. அந்த டைமிங் தான் வராங்க. மதுரையில இருந்து வராங்க. மந்த்லி 7,000 எனக்கு சென்னை சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுக்கு கலைக்கு சொல்லி கொடுக்குறது 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் எவ்வளோங்க? 7,000 ரூபாயா? தெரியல, 5000 ரூபாய் இருக்கு மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணு சொன்னாங்க